கொரோனா பெருந்தொற்று நெருக்கடியை விடவா உங்களுக்கு நெருக்கடி அதிகம் திரு ஸ்டாலின் அவர்களே? கோவிட் பெருந்தொற்றின் பொழுது முடங்கி கிடந்த சமயத்தில் சுமார் 8 to 9 மாதம் லாக்டவுனில் பொருளாதாரம் அப்படியே முடங்கிடுச்சு. அப்போ இருந்த அதிமுக அரசாங்கம் அதை கூட சமாளித்து நம் திருவிழாவான தைப்பொங்கலுக்கு ரேஷன் அட்டை ஒவ்வொருவருக்கும் 2500 ரூபா கொடுத்து அழகு பார்த்தாரு எங்கள் எடப்பாடியார். நீங்கள் கொடுக்கவே இல்லைன்னு சொன்னாலும் சொல்லுவீங்க. இந்த பதிவுகள்லாம் பார்த்துட்டு வாங்க. எடப்பாடியார் இருக்கும்போது அவர் ஆட்சிக்கு வரக்குள்ள கூட 2500 ரூபா கொடுத்துட்டு தான் போனார். எடப்பாடியார் இருக்கும்போது 2500 ரூபா பணம் கொடுத்தாரு, எல்லா பொருளும் கொடுத்தாரு. ஒரு கரும்பு, 1 கிலோ அரிசி, 1 கிலோ சர்க்கரை கொடுக்குறீங்க. நீங்கள் கொடுக்குற 103 ரூபா மெகா பொங்கல் பரிசு வேணாம்னு நிறைய பேர் டோக்கனே வாங்கலையாம். அதெல்லாம் விடுங்க. எங்கள் எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் உங்கள் தங்கை மாண்புமிகு கனிமொழி அவர்கள் 2500 ரூபாவோட 2500 ரூபா போட்டு 5000 ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னாங்களே, அவங்க ஏன் இப்போ மௌனம் சாதிக்கிறாங்கன்னு தெரியல. மாண்புமிகு அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் இன்னைக்கு லேட்டஸ்ட்டாக ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுத்துருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, அடுத்த வருஷம் எலெக்ஷன் டைம் வரட்டும்பா, பார்த்துக்கலாம், நாங்களும் பொங்கல் தொகை கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எலெக்ஷனுக்காக மட்டும் கட்சி நடத்துகிற நீங்கள் எங்க மக்களுக்காக இறங்கி வேலை செய்கிற எங்கள் சிங்கம் எடப்பாடியார் எங்கே? இனியும் மக்கள் ஏமாற மாட்டாங்க. 2026 சந்திப்போம். நன்றி, வணக்கம்.